सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। कर्मणैवैदं सिद्धिम् आस्थिता जनकादयः लोकसङ्ग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि. உனக்கு ஞானம் இதுவரைக்கும் வரல. ஞான நிஷ்டை வந்திருந்தால் கர்மாவை பண்ணாமல் இருக்கலாம். ஆனா ஞான நிஷ்டையோ ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்ம ஜீவித சந்துஷ்டின்னு சொல்லப்பட்டதான நிலை வரல. ஆகையால் நீ கர்மாவைத்தான் பண்ணணும். கர்மயோகம் தான் ஞான நிஷ்டைக்கு உபாயம். ஆகையால் உனக்கு உபயம் கிடைக்காததுனால உபாயத்துல தான் நீ முயற்சி பண்ணணும். ஆகையால் தான் உனக்கு கர்மயோகத்தை சொன்னேன் அப்படின்னு பகவான் அர்ஜுனன் கேட்ட கேள்வி ஜாயசி கர்மணத்தே என்று முதல் ஸ்லோகத்துல கேட்டதான கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். ஏன்னா தஸ்மாதம் எக்காரணத்தினால உனக்கு ஞான நிஷ்டை வரலையோ அக்காரணத்தினால அசக்தமான கர்மாவை பண்ணு அப்படின்னு சொன்னார். இது சொன்ன பிறகு அர்ஜுனன் மனசுல இப்படி ஒரு சந்தேகம் வரலாம். என்னதான் இப்படி கர்மாவை பண்ணுங்கிறார், கர்மாவை பண்ணி ஞானத்தை அடைஞ்ச யாராவது இருக்காளா என்ன? இதனால எனக்கு மட்டும் புதுசா இந்த சாதனத்தை சொல்றாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டா? அப்படி இல்ல. கர்மணை விகிதம் சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா. முன்னால இருந்த ஜனகர் அஸ்வபதி இப்படிப்பட்ட மகாராஜாக்கள்லாம் கர்மாக்களை பண்ணித்தானப்பா ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தினால மொட்டத்தை அடைஞ்சிருக்கா. ஆகையால் நீயும் கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. கர்மணை விகிதம் சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா லோகசங்கிரகமே வாபி சம்பஸ்யன் கர்த்துமர்ஹசி. அதோட மட்டுமில்லாமல் லோக சங்கிரகம் உலகத்தில் இருக்கிற மனுஷியால் எல்லோரும் நல்ல வழியில இருக்கணும் என்பதை காட்டணும். அதற்காகவும் நீ கர்மாவை பண்ணணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. இவ காட்டிய பாபம் எஸ்மாச்ச கர்மணைவா இது எக்காரணத்தினால கர்மாக்களையே பண்ணிக்கொண்டு கர்மணைவகி கர்மாக்களை பண்ணி கொண்டுதான் தஸ்மாத் பூர்வே கத்திரியா முன்னால இருந்த கத்திரியாய் வித்வாம்சா சம்சித்தி மோட்சம் கந்து மாத்திதா மோட்சத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணினார்கள் பிரவருத்தாள். ஜனகாதயா ஜனகாதனா ஜனக அஸ்வபதி பிரபுதயா. ஜனகர் என்ன அஸ்வபதி மகாராஜானா இப்படிப்பட்டவர்கள். ஆதயா பிரபுதயா என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணுதான். ஜனகாதயாங்கிறதுனால ஜனகர் முதலியவர். பிரபுதினா ஜனகர ஆரம்பிச்சு ஜனகர் தான் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து அப்படின்னு வரும். பிரபுதினா ஆதினா ஜனகர் முதலியவர் முன்னால் இருந்தவாள் இருக்கலாம் பின்னால் இருக்கும். அதனால ஜனகாதயா ஜனக அஸ்வபதி பிரபுதயா. எதிரே பிராப்த சமயக் தர்சனாக அவளுக்கு ஜன்மாந்தரானுஷ்டிகமான ஞான யோக மகாத்மியத்தினால அவளுக்கு மோட்சம் வந்துருதுன்னு சொன்னால் ஞானம் வந்த பிறகு கூட கர்மாக்களை பண்ணிருக்க. எதற்காக? லோக சங்கிரகார்த்தம். லோகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நல்ல வழியில இருக்கணும் இருந்தார். பிராரப்த கர்மத்வாது அவளுக்கு இந்த ஜன்மா ஜனகருக்கோ அஸ்வபதிக்கோ அந்த ஜன்மா எந்த பிராரப்த கர்மாவில கிடைச்சிருக்கோ அந்த பிராரப்த கர்மாவில கர்மாவை பண்ணணும்னு இருக்கு. அதனால பண்ணிடணும். பிராரப்த கர்மத்வாத் கர்மணா சகைவ அபன்யஸ்யைவ கர்ம சம்சித்தி மாத்திதாக. கர்மணா சகைவ இனிமேல ஞானம் வந்த பிறகு கர்மா பண்ண வேண்டாம். இருந்தாலும் கர்மாவை பண்ணியிருக்கா. எதுக்காக பண்ணிருக்கா? அவளுடைய பிராரப்த கர்மா அப்படி இருக்கு. இப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறக்கும் பொழுது அவன் ஒரு பிராரப்த கர்மாவோட பிறக்கிறான். இந்த பிராரப்த கர்மாவானது அதை நீங்க தடுக்க முடியாது. அது பாட்டுக்கு தன் வேலையை காட்டிட்டே இருக்கும்.
ஞானம் வந்தா சஞ்சித கர்மா போகுமே தவிர பிராரப்த கர்மா போகாது. பிராரப்த கர்மாங்கிறது வில்லுல இருந்து விட்ட பானம் போல். இனிமேல அதுல நமக்கு ஒரு விதமான சுவாதந்திரமும் ஃப்ரீ வில்லும் கிடையாது. ஆகையால் அதனுடைய சுகதுக்கத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும் மனுஷனுக்கு. ஆனால் புதுசாக கர்மாவை பண்றதா இல்லையா அப்படிங்கறத மனசுக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கு. ஆகையால் இந்த பிராரப்த கர்மாவில இருக்கிறதுனால இந்த கர்மாக்களை இவனால விட முடியாது. பிராரப்த கர்மத்வாத் கர்மணா சகைவ கர்மாக்களை பண்ணிக்கொண்டே அசன்ய செய்வ கர்ம சந்நியாசம் பண்ணாமல் ஆகையால் ஜனகர் அஸ்வபதி முதலிய மகான்கள் எல்லாம் முன்னால இருந்தவா கர்மாக்களை பண்ணி கர்மாக்கள்னால சித்த சுத்தி அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சா. ஆகையால் நீயும் கர்மாவை பண்ணணும். முதல் அன்பயம். ஞானம் வந்த பிறகும் ஜனகாதிகள்லாம் கர்மா பண்ணியிருக்காளே அப்படின்னு கேட்டா, ஞானம் வந்த பிறகு லோக சங்கிரகார்த்தம் அவளுடைய பிராரப்த கர்மா அப்படி இருக்கு, அதற்காக லோக சங்கிரகார்த்தம் பண்ணிட்டு இருக்கா. அத அப்பிராப்த சமயக் தர்சனா ஜனகாதய. ஜனகாதைகள்லாம் ஞானம் வந்திருக்குன்னு எப்படி சார் நிச்சயம் சொல்ல முடியாது. ஞானம் ஒரு மனுஷனுக்கு வந்ததா இல்லையான்னு இன்னொருவருக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். சுவானுபவம் அவளுக்குத்தான் தெரியும். உங்களுக்கு வயிற்று வலி வந்ததுன்னா உங்க வயிற்று வலி உங்களுக்கு தான் தெரியும். டாக்டர்கிட்ட பண்ணாலும் சொல்லலாம், குத்துறா மாதிரி வலி, உலகையினால அடிக்கிற போல வலி, உள்ள எரியிற போல வலி, இதெல்லாம் நீங்க சொல்லலாம். டாக்டருக்கு புரியுமோ? வலிக்கிறதுன்னு புரியும், சாதாரணமாக இவ்வளவுதான் புரியுமே தவிர அந்த வலியானது எப்படி இருக்கு அப்படிங்கறது அவனவனுக்குத்தான் தெரியும். அது எடுத்து ஏதோ ஓரளவுக்கு சொல்லலாம், பரோட்டமா ஓஹோ ஜாஸ்தியா இருக்க போல இருக்கு அப்படி. சில பேர் கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா வேஷம் போடுவான், சில பேர் அதிகமா இருந்தாலும் போடுறது என்ன பண்றது, சரி அப்படியே வலிக்கிறது மருந்து கொடுப்போம் அப்படின்பா. யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. எல்லா அனுபவமானது அவனவனுக்கு தெரியணுமே தவிர இன்னொருவருக்கு தெரியாது. அதே போல சரீர தாரணமும் ஞானமும் அவனவனுக்கு தான் தெரியுமே தவிர இன்னொருத்தருக்கு தெரியாது. ஜனகாதிகளுக்கு ஞானம் வந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு ஞானம் வரலேங்கிறேனே அப்படின்னாலும் ஞானம் வராத போனாலும் அதான் சொல்ற. அத அப்பிராப்த சமயக் தர்சனா ஜனகாதய ததா கர்மணா சத்வசுத்தி சாதன பூதேனா. இந்த கர்மாக்களானது எதுக்கு உபயோகப்படுறது? சித்த சுத்திக்கு. சத்வசுத்தின சித்த சுத்தி. சத்வசுத்தி சாதன பூதேன கிரமேண சம்சித்தி மாத்திதா. அவ மோட்சத்தை அடைஞ்சாங்கிறது நிச்சயம். கர்மாவை பண்றக்காரர்கள் மோட்சத்தை அடைஞ்சாளா இல்லையா அப்படின்னா, நீ ஞானம் வரலைன்னா கர்மாக்களை பண்ணி அந்த கர்மாக்கள்னால சித்த சுத்தி அடைஞ்சு குரு பிரசாதம் கிடைச்சு அவர்கிட்ட இருந்து சிரவணமன்னாதிகள் அடைஞ்சு அதனால ஞானத்தை அடைஞ்சா அப்படி சொல்லும். இது வியாக்கியா ஸ்லோகா. ஆகையால் ஞானம் வந்தாலும் ஞானம் வந்த பிறகும் ஞானம் வருவதற்கும் ஜனகாதைகள்லாம் கர்மாவைத்தான் எடுத்திருக்க. ஆகையால் நீயும் கர்மாவை ஆட்கொள்ளணும், கர்மாவை எடுத்துக்கணும். அதமன்யசே பூர்வைரவி ஜனகாதிதி அப்படி அஜானத்ரேவ கர்த்தவியம் கர்ம கிருதம். முன்னால இருந்த ஜனகாதிகளும் அஜானத்ரே ஆத்ம தத்துவத்தை அறியாமலேயே கர்மாவை பண்ணியிருக்காரு என்று சொல்வேடையானால் தாவதா. அதனால நான் அவசியம் அந்நியன கர்த்தவியம் சமயக் தர்சனவதா கிருதார்த்தேனா. கிருதார்த்தனா இருந்து கொண்டவரை ஞானம் வந்த பிறகு அவள்லாம் என் கர்மாவை பண்ணும். ஜனகாதிகள்லாம் ஞானம் வருவதற்கு முன்னால கர்மா பண்ணினா சார். ஞானம் வந்த பிறகு எங்களுக்கு ஆத்ம தத்துவம் வந்துருது, தெரிஞ்சிருது, நாங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிறடா. இது ததாதி பிராரப்த கர்மாயத்தா. பிராரப்த கர்மாவை கூடினவன் துவம் லோக சங்கிரகமேவாதி. லோக சங்கிரகத்திற்கு மட்டுமே லோகஸ்ய உன்மார்க்க பிரவர்த்தி நிவாரணம் லோக சங்கிரக. லோக சங்கிரகம்னா என்னது? லோகங்கள்ல இருக்கக்கூடியதான மனிதர்கள் எல்லாம் ஸ்வே தர்மே பிரவர்த்தட்டும், அவாவா தன்னுடைய தர்மங்கள்ல பிரவர்த்திக்கட்டும். உன்மார்க்கா நிவர்த்தனம், அவ கெட்ட வழியில போனா அது போகாமல் இருக்கட்டும் என்று அவளை சரி வழியில சரியான வழியில அவளை திருப்புறது. அதான் லோக சங்கிரகம். இது அவசியம் பண்ணணும்.
இது யாரு? சத்திரியனுடைய கர்மா. ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறப்ப ஒரு செட்ட பிராரப்த கர்மாவோட பிறக்கிறான். அந்த பிராரப்த கர்மாவுடைய கம்போசிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு அவனுக்கு ஜாதி கிடைக்கிறது. நீங்க இஷ்டப்பட்டு எனக்கு பிராமண ஜாதியில பிறக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கல. அதே போல இன்னொரு ஜாதியில பிறந்திருக்கான்னா அவனுக்கு சுதந்திரம் இல்லை. பிறந்த பிறகு நான் இங்க பிறந்திருக்கோம்னு தெரியுமே தவிர பிறக்கிறதுக்கு முன்னால லெட் மீ பி பார்ன் தேர் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடியதான சுவாதந்திரம் மனுஷங்களுக்கு இல்லை. அது யாருக்கு இருக்கு? தேவதைகளுக்கு. பரமாத்மா மகாவிஷ்ணுவா ஆனவர் ராமனா பிறக்கணும்னு நினைச்சார். எங்க பிறக்கிறது? பிதரம் ரோஜயா மாசா. தசரதரை அப்பான்னு அவர் செலக்ட் பண்ணிட்டாராம். ஏன் பண்ணிட்டார் அப்படின்னார். தசரதனுடைய அப்பா அது மகாராஜா. அவர் காட்டுல காலம் வைத்தார். தெரிய மழை நாள்ல எல்லாம் என்ன பண்ணுவா? தபசுக்காக காட்டுக்கு போயிடுவார். காட்டுக்கு போயிருக்கார். காட்டுல தபசு பண்ணிட்டே இருக்கார். காட்டு தீ பிடிச்சுட்டு அதுக்காக ஒரு 4 பேர் சகாயத்துக்காக போட்டு வச்சிருந்தா. அவ பர்சனலா ஒண்டியா இருக்கணும், எல்லாத்தையும் விட்டு போகணும்னு அவ பக்கத்திலேயே இருந்த நை இது பண்ண. அதனால என்ன பண்ணிட்டா? 4 பேர் எட்டி இருந்தா. அவ பாட்டுக்கு ஏதோ தபஸ் பண்ணிட்டே இருக்கா. அப்படின்னு இருந்தா போல இருந்து காட்டு தீ பிடிச்சிருக்கு ராத்திரி வேலையில. இவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. அன்னையால விட அவ 2 பேரும் பஸ்மம் ஆயிட்டான். வாழ போகணும்னு தெரியல. அங்க இருந்து ஓடி வந்து சொல்றாரு. அப்பவே எத்தனை நாள் ஆச்சுன்னு? 3 நாள் ஆயிருக்கும் சார். அப்படின்னா என்ன கரெக்டா கேலண்டர் வாட்ச் இதெல்லாம் இருக்கான்னு இப்படி காட்டுது பிடிச்சி எழுதி போயிட்டா அப்படின்னு. இப்ப இவருக்கு கர்மாவை பண்ணணும். என்ன காரணமாயிட்டாரோ இல்லையா? வசிஷ்டரை கூப்பிட்டாரு. வசிஷ்டரை கூப்பிட்டா வசிஷ்டர் சொல்றாரு, அப்படியாப்ப ஸ்நானம் பண்ணிட்டு போறோம்ட்டாரு. என்ன இது இப்படி பண்ண? ஸ்நானத்தோட போறோம்ட்டாரு. ஏண்டா நகிட்டே நபதா சாதாரணமான ஒரு மனுஷனா இருந்தா அவனுக்கு அமிர்த கர்மாவை பண்ணணும். அவ யோகிகள் ஞானிகள் அபரோட்ச சாட்சாத்காரம் அடைஞ்சதுவா அவளுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லப்போ அப்படின்ட்டு. அப்ப தசரதர் சொல்றார், ரைட்டு அவளுக்கு வேண்டியது இல்லை, ஆனா நம்ம டியூட்டி நம்ம பண்ணணுமோ இல்லையோ? அவ வேண்டான்னு வெளில எழுதி வச்சாலும் நீங்க ஒத்துக்கூடாது, நம்ம பண்ணணும். ஏதோ கர்மாவானது அவனுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும். ஆகையால் அவளுக்கு இதுல பிரயோஜனம் இல்லாத போனாலும் நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் ஞான திருஷ்டிய பார்த்து இந்த ஞான திருஷ்டில இந்த கணத்துல காலத்தை விட்டா காலமானான்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணினார. அப்படி அந்த தர்மத்துல தீவிரமான விசுவாசம் இருக்கக்கூடியதான வியக்தி அவரிடத்துல நான் பிறக்கணும்னு பிறந்தார். ஏன்னால அந்த தர்மத்துல ராமோ விக்கிரகவான் தர்மா, எங்க அனுஷ்டான ரூபமான தர்மம் இருக்கோ அந்த இடத்துல நான் பிறப்பேன் அப்படின்னு. அதனால பிதரம் ரோஜயா மாசா அப்படின்னு இருக்கு. அதனால மற்றவர்களுக்கு நான் இந்த இடத்துல பிறப்பேன், இவருக்கு பிறப்பேன் எனக்கூடியதான சாமர்த்தியம் மற்றவர்களுக்கு இல்ல, பரமாத்மாவுக்குத்தான் இருக்கு. ஆகையால் நாம இங்க பிறந்திருக்கோம். எப்படி பிறந்திருக்கோம்? நம்ம காம்போசிஷன் ஆஃப் பிராரப்த கர்மா இப்படி இருக்கு. இந்த பிராரப்த கர்மால சத்துவகுணம் ஆதிக்கியமா இருக்கிறதுனால பிராமணனா பிறந்தான். சத்துவகுணமும் ரஜோகுணமும் இருக்கிறதுனால சத்திரியனா பிறந்தான். ரஜோகுணத்தோட ஜாஸ்தி தமோகுணம் இருக்குமே, ஏன்னால் ரஜோகுணமும் இருக்கு தமோகுணமும் இருக்கிறதுனால வைத்தியனா பிறந்தான். தமோகுணம் தான் ஜாஸ்தியா இருக்கு, சத்துவகுண ரஜோகுணங்கள் ரொம்ப குறைச்சலா இருக்குன்னா அங்கேனா பிறந்தான். ஆகையால் அவ எப்படி பிறக்கிறா அப்படிங்கிறது இவாளுடைய கையில இல்ல. இந்த ஜென்மாவில ஆரம்பிக்கக்கூடியதான பிராரப்த கர்மாவில இருந்தது. அது அந்த பிராரப்த கர்மாவில சத்துவகுணம் அதிகமா இருந்த பிராமணனாய் பிறந்திருந்தானே ஆனால் அப்பொழுது அவன் சன்னியாசம் வாங்கிக் கொள்ளான். அந்த பிராமணனுக்கு பிராமணா புத்திரைஷனாயாஸ்த வித்தைஷனாயாஸ்த லோகைஷனாயாஸ்த வித்தாய அத வித்தா தரியம் சரந்து அப்படின்னு சன்னியாச விதாயகமான வாக்கியத்துல பிராமணான்னு இருக்கு. ஆகையால் பிராமணனுக்கு சன்னியாசம், சத்திரிய வைத்தியாதிகளுக்கு சன்னியாசம் இல்லை. அவ கர்மாவோட தான் பண்ணணும். அதான் ஆச்சாரியர் பிராரப்த கர்மாய தத்வாது கிருதார்த்தேனா இது ததாபி பிராரப்த கர்மாயத்வம். நீ சத்திரியனா பிறந்திருக்க, ஆயால் நீ சன்னியாசம் வாங்கிக்க முடியாது, நானும் வாங்கிக்க முடியாது. ஏன்டா நானும் சத்திரியன் தானே, கிருஷ்ண பரமாத்மாவும் சத்திரியன் தான். சத்திரிய வம்சத்துல பிறந்தா சூரனுடைய பேரன், சூரனுடைய புள்ள கௌரி வசுதேவர், அவருடைய புள்ள கிருஷ்ண பரமாத்மா. ஆயால் இவரும் சத்திரியன், ஆயால் பண்ண முடியாது.
பிராரப்த கர்மாவனால யாருக்கு பிராமண ஜென்மா தவிர வேற ஜென்மா கிடைச்சிருந்தா அவள் சன்னியாசம் கர்மாணிக்க முடியாது. அதாவது நரசிம்மசுவாமி பிரதான சொல்றாரு, என்ன இதே நீ சட்டம் பண்ணிட்டு இருந்தா அவசியம் இல்லை, அதனால நீ வேணும்னு பிரதாஸ்வாமிக்கு சொல்றாரு. உனக்கு என்னால அதே குணங்களையும் ஔத்ததேக கர்மா பண்ணி ஆகணும். அந்த கர்மாவனால போனவாளுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையாங்கிறது நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. அவனுக்கு அவன் பண்ணி ஆகணும். எனக்கு பண்ண வேண்டாம்னு பெரியவர்கள் எழுதி வச்சிருந்தாலும் நீங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு லோக சங்கிரஹா பிராரப்த கர்மாயத்வம் லோக சங்கிரகமேவாபி உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காகவும் லோகஸ்ய உன்மார்க்க பிரவர்த்தி நிவாரணம் லோக சங்கிரஹா. லோகத்துல வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறவாழ திருப்பி இப்படி பண்ணணும் அப்படி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முன்னால் இருக்கக்கூடியதான ஆச்சாரங்கள்லாம் மாறிண்டு இருக்கு. எல்லாரும் அவள் இஷ்டமா இது ரைட்டு சார் அது ரைட்டு சார் அப்படின்னு நினைச்சுட்டு ஏதோ போயிட்டு இருக்கா. அதெல்லாம் தப்பு. வேதத்துல எப்படி சொல்லி இருக்கோ அப்படித்தான் இருக்கணும். அப்படி போகும்படி பண்ணணும். அதான் அந்த சத்திரியனுடைய ஒரு கடமை. அதுக்காக நான் தனியாக அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன்னு நினைக்காதையும் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் நல்ல வழியில இருக்கும்படி பண்றது சத்திரியனுடைய காரியம். ஆகையால் சமேவாபி பிரயோஜனம் சம்பத்தியன்னு அதையும் பார்த்து கொண்டு கர்த்துமர்ஹதி கர்மாவை பண்ணியாகணும். ஆனா இதுல பிராமணனுக்கு தான் சன்னியாசம், மற்றவர்களுக்கு சன்னியாசம் இல்லையேன்னு ஆச்சாரியால் இங்க எழுதியிருக்க. வார்த்திகக்காரர் பிரகதாரண்ய வார்த்திகத்துல பிராமண சப்தம் ஸ்ருதியில இருக்கிறது உபலட்சணம், எல்லோருக்கும் சன்னியாசம் உண்டுட்டார் அவர். சத்திரிய வயசாளுக்கு எல்லாருக்கும் சன்னியாசம் உண்டுட்டார் அவர். ஆனா மசூர் சரஸ்தி நினைக்கிறார் வார்த்திக கிரதாத பிரௌடவாத மாத்திரேன சத்திரிய வைத்தியதோபி சன்னியாசம். அவர் வந்து பிரௌடிவாதமா எல்லாம் இருக்குப்போ அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமா பேசியிருக்கார். ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது அவர் சொல்றார் மசூர் சரஸ்தி. ஸ்ருதியில பிராமணனுக்கு தான் சொல்லியிருக்கு. ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் பிராமணனுக்கு தான். சங்கர பகவத்பாதால் ஸ்ருதி என்ற ஓரளவு கீழே இறங்க மாட்டார். எப்படிப்பட்ட சந்தர்ப்பமா இருந்தாலும் அவருடைய சுபாவம் அப்படி. பிரஸ்தானத்திலே வாக்கியமாகட்டும் எங்க இருந்தாலும் சரி, ஸ்ருதியில சொன்னது சொல்லிட்டு போகட்டும். அது உங்களுக்கு பிடிச்சா சரி பிடிக்காத போனாலும் சரி அவருக்கு இஸ் நாட் பாதர். ஆனா விவகாரம் என்னன்னா வார்த்திகாச்சாரியர் சுரேஸ்வராச்சாரியர் பிரதாரண்ய வார்த்தைகள் எழுதும் பொழுது பிராமணன் இல்ல சத்திரிய வைத்தியாளுக்கும் சன்னியாசம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா மசூர் சரஸ்வதி அவர் அடாச்சாரமா சொல்றார், ஆச்சாரியார் சொல்றதா ரைட்டு அப்படின்னு வியாக்கியானம் எழுதியிருக்காரு. சின்ன விஷயம் என்ன, மேல எங்கேயாவது நீங்க சத்திரிய சன்னியாசிகளுக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா அது பிரௌடிவாத மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்ல டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் சாஸ்திரத்துல இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டா அது. ஆனா விவகாரம் என்ன, நீ பிராரப்த கர்மாவனால சத்திரியனா வரல, சத்திரியனா வரல கடைசி காலம் வரைக்கும் நீ கர்மாவை பண்ணி கொண்டே இருக்கணும். லோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். அதற்காக நீ கர்மாவை பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். நான் ஏன் சார் பண்ணணும்? லோகத்துல எத்தனையோ சத்திரியால இருக்கா, என்ன மட்டும்தான் பிடிக்கிறடா இப்படி அப்படிங்கிறடா. தத்ததே வயிதரோ ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகத்ததனுவர்த்ததே யத்யதாசரதி ஸ்ரேஷ்டா. ஒரு சொசைட்டில பெரியவனா இருக்கிறவன், நல்ல பொசிஷன்ல இருக்கிறவன், அவன் எதை பண்ணுவானோ அததான் மற்றவர்களும் காப்பி அடிப்பா. உலகத்துல எப்படின்னா பெரிய நிலையில இருக்கிறவன், பெரிய ஆளா இருக்கிறவன், அவன் சொல்றான், அவன் எப்படி பண்றானோ அப்படிதான் பண்ணுவான். லோகத்துல விசாரம் பண்ணி இது ரைட்டா இது தப்பா அப்படின்னு சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி ஒண்ணும் பண்றதில்ல. ரொம்ப பேர் பாருங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கேன், நானும் பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லாரும் அவன் யாரு, இவன் யார வசதியா நினைக்கிறான் அவன் தான் இவனுக்கு எல்லாரும். லோகத்துல எல்லாரும் வேதாந்த கிளாஸ் வராலும் நானும் வராலும், இந்த தெருவில் வராலும் வரமாட்டான். ஏன்டா அவன் யார ஒரு கைடிங் பிரின்சிபலா வச்சிருக்கானோ அவன் பண்ணது எதோ அதான் லோகத்தினுடைய சுபாவம். அது எண்ணிக்கையில எப்பொழுதும் அப்படித்தான். அதனால நம்மெல்லாம் பாருங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க அவன் வசதியை நம்ம நினைக்கிறோம், அவன் சௌக்கியமா இருக்கான், ஆனந்தமா இருக்கான் அப்படின்னு நினைச்சிருந்தா அவன் எப்படி அவன் பேண்ட் போட்டுனா நம்ம பேண்ட் போட்டுக்க, அவன் கிராப் அடிச்சிருந்தா நம்ம அடிச்சுக்கிறது, அவன் விபூதி வச்சுக்காத பண்ணா நம்ம வச்சுக்கிறது. ஏன் அவன் எப்படி இருக்கானோ அப்படின்னு நம்ம நினைக்க. ஏன்னா என்னுடைய மனசுல அவன் உயர்ந்தவனானோ அவன் ஆனந்தமா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பட்டு போயிடுது, அவ்வளவுதான்.
வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு மனுஷனும் அவன் யார உயர்ந்தவனாக கருதுகிறானோ அவனுடைய ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவான். இது நியாயம். ஆயால் உன்ன லோகத்துல இருக்கிறவங்க ஜனங்கள்லாம் பெரியவன் நினைக்கிறான். அப்ப நீ என்ன பண்ணணும்? நல்ல வழியில இருக்கணும், நீ தப்பு பண்ணக்கூடாது. அதான் ராமாயணத்துல ராமனை கூட்டு சூழ்நிலை கிடைக்கிறது. ராமன் கேட்டா அது எப்படி இந்த நதியை கிடைக்கிறது? அதுக்கு விஸ்வாமத்தில் வேற இந்த சொல்றேன். ஏகவந்த அமயோத்தா ஏனையாண்டிசம் லட்சுமி எல்லாம் வழி போல அந்த வழி போல. அதேதான் ராமாயணமாகட்டும் பாகவதமாகட்டும் எந்த கிரந்தம் ஆகட்டும் தத்துவம் இதேதான். அந்த தத்துவத்தை ஏனக மார்க்க சபந்தா சர்வைவதி அனுசர்த்தவியா அப்படின்னு சொல்றது. யாரு எந்த வழியில பெரியவர்கள் போறாடோ அந்த வழியில நம்ம எல்லாம் போகணும் அப்படிங்கிற. இங்க போவான்னு சொல்லுது. அவ்வளவு பிரமாணம் குருதே. அதோட மட்டும் இல்ல, அவன் எதை உயர்ந்ததாக கருதுகிறானோ முன்னால அவன் செய்கிறதே செய்கிறான் ஒண்ணு. ரெண்டாவது அவனுடைய ஐடியாஸ் தான் அவன் சொன்னதான் ரைட்டுன்னு வேற நினைக்கிறாராம். அந்த ஞானத்திலையும் முன்னால சொன்னது கர்மாவில, ரெண்டாவது ஞானத்துல சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. ஈவன் தி வியூஸ் தட் ஆர் ஃபாலோட். அவன் எப்படி நினைக்கிறான் அது ரைட்டு சார் அப்படிங்கிறான். அமெரிக்கால ஏதாவது சொன்னா இங்கிலாந்துல கரியதையும் கதாட்டுறான். இவனுக்கு புத்தி இருக்க மாட்டான். இன்னைக்கு இவன் கஷ்டப்படுறான், அவன் ஆனந்தமா இருக்கான். அஸ்மாகம் சுஜரிதானி தானித்யோகாஸ்யானி அனவசியானி கர்மாணி. அதேதான் தைத்தரியம் சொல்றது. கர்மாணி. உங்க கிராமத்துல யார் நல்லவாள் நல்ல கர்மா பண்றாளோ அதையே நீங்க பண்ணுங்க. ஆனா அவ வேதத்துக்கு விருத்தமா பண்ணினா பண்ண வேண்டாம். மூக்குப்பிடி போட்டுக்கிறான்னு நானும் பண்ண மாட்டேங்கலாம், அதெல்லாம் வேண்டாம். ஆனா பெரியவர்கள் எதை பண்றாளோ அதை பண்ணுங்க. இதுதான் தைத்தரியம். ஆயால் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. லோகசங்கிரகம் கஹ கர்த்துமர்ஹதி. லோகசங்கிரகம் யார் செய்ய முடியும்? கதஞ்சா எப்படி யத் கர்ம ஆச்சரதி தேசு தேசு சிரேஷ்டா பிரதானபூதா. யாரார் ஒவ்வொரு நிலையில பிரதானமாக இருக்கிறானோ, உயர்ந்த நிலையில இருக்கிறானோ அதுதான் தத்ததேவ கர்ம ஆச்சரதி. அதே கர்மா தான் மற்றவர்களும் பண்ணுகிறார்கள். அந்யோஜனா ததனுகதா. அவனை ஃபாலோ பண்றவன். அப்படிதான் ஜனங்கள் எல்லாம் மாபு மென்டாலிட்டி. அவ எதை பண்றாரோ அப்படிதான். பெரியவர்கள் ஒரு லீடர் எப்படி பண்ணினா அப்படி பண்ணிட்டே இருப்பான். அது நாம் இப்படி பண்றது நியாயமா? அவர் சந்தர்ப்பம் அப்படி பண்ணலாம், நம்ம சந்தர்ப்பத்துல நாம இப்படி பண்ணலாமா? நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்ம எந்த சந்தர்ப்பத்துல பிறந்திருக்கோம், இவையெல்லாம் யோசனை பண்ண மாட்டான். அவர் சொன்னா அதே மாதிரியே ஃபாலோ பண்றதுன்னு ஆரம்பிச்சிருவான். அப்படி பிரமாணம் குருதே லௌகிகம் வைதிகம் வா. சிரேஷ்டனா இருக்கிறவன் இது உயர்ந்தது என்று இதுதான் பிரமாணம், இப்படிதான் பண்ணணும் என்று நினைத்தானே. ஆனால் இங்க பிரமாணம்னா ஞானம்னு அர்த்தம். வைதிகம் லௌகிகம் வைதிகம் வா லோகா தத் அனுவர்த்ததே. உலகத்தில் இருக்கிறவங்க அப்படித்தான் பண்றா. ததேவ பிரமாணீகரோதி. அதே போலயே பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் வயசானவா ஒரு நிலையில இருக்கிறவா நாமெல்லாம் நல்ல வழியிலேயே இருக்கணும். ஏன்னா உங்களை பார்த்து உங்க பேரனும் பேத்தியும் பண்ணுவா. ஆகையால் நீங்க எப்படி இருக்கணும்? வெறும்னு சொல்றது மட்டும் இல்ல, நாம அந்த காலத்துல சந்தியாவந்தனமும் அந்த காலத்துல பூஜையும் பாராயணமும் இப்படி பண்ணிட்டு ஆச்சாரத்தோட இருக்கணும். ஆச்சாரம் பண்ணாம விட்டுட்டோமே ஆனால் கிருஷ்ணார்பணம் போயத்து. அவளுக்கு நீங்க என்ன சொன்னாலும் திரும்பி வராது, புத்தகத்துல படிச்சா வராது. உங்க ஆச்சாரம் எங்க தாத்தா இப்படித்தான் இருந்தார், ராமாயணம் படிக்காம ஆகாரம் சாப்பிட மாட்டார் அப்படின்னு அவருக்கு தெரியணும். அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சாதான் அவளும் இன்னைக்கு இல்லாத போனாலும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் படிப்பார். ஆகையால் அவ படிக்கணும், அவ நல்ல வழியில இருக்கணும்னு நீங்க உபதேசம் பண்ணாலும் அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாலும் லாபம் இல்லை. இப்ப இருக்கிற பசங்கள்லாம் எல்லாம் படிச்சவாதான் உங்களை விட 100 மடங்கு இன்டெலிஜென்ட் கோஷன் ஜாஸ்தியா இருக்கு. அது சந்தேகமே கிடையாது. அவ பண்ணக்கூடியதான செயல்கள் நம்ம வயசுல அந்த வயசுல பண்ணல. இருந்தாலும் அவளுக்கு இந்த ஆச்சார விவகாரங்கள்லாம் எப்படி வரும்? நீங்க ஃபாலோ பண்ணினா தான் வரும். ஆகையால் எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும், உடம்பு சரியா இல்லாத போனாலும், மனசுக்கு கவலையா இருந்தாலும் உங்க ஆச்சாரத்தை நீங்க விடப்படாது. இதான் கீதையில முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம விடப்படாது. அதே போலதான் அப்பதான் அவளும் ஃபாலோ பண்ணுவார். ஆகையால் ஒவ்வொரு மனுஷனும் தான் சிரேஷ்டனா பிரதானமா இருக்கிறவன்
அவசியம் அந்த கர்மாக்களை விடாம பண்ணி கொண்டிருக்கணும். ஆச்சரதீதி ஆச்சாரா, ஆச்சாரங்கள்ல நீங்க அனுஷ்டானம் பண்றதுனால்தான் ஆச்சாரம்னு பேரு. ஆச்சாரங்களை விடப்படாது. இப்ப படுக்கையை தொடறது, விழுப்பை தொடறது, இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. என்னதான் இருந்தாலும் சரி, அந்த பூஜைய ஆகார பரியந்தம் அந்த சௌக்கியமா அப்படி மடியா இருக்கணும். அதே போல நல்ல வார்த்தையே பேசிட்டு இருக்கணும், இனிமையாக பேசணும், புரிய மட்டும் 4 பேர் சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், போய் பேசாமல் இருக்கணும். இவையெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தமையால குழந்தைகள் தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த வழிக்கு வர. ஒருத்தர் பண்ணினா அப்படி வராங்கிற இடத்துல நீங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்க என்னையே பாருங்க. நமே கர்த்தவ்யம் ரிஷிலோகேஷு கிஞ்சனா நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ கர்மணி நமே கர்த்தவ்யம். ஏ அர்ஜுனா, எனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு, ஏதாவது இருக்கா? ஆத்ம ஜானம்ங்கிறது அதனுடைய உருவமாக நான் இருக்கேன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த சுத்த பிரம்மே நான் லோகானுகிரகம் இப்படி கிருஷ்ணனாக வேஷம் போட்டிருக்கேனே தவிர பிரம்மஸ்வரூபம் நான். எனக்கு பண்ண வேண்டியதான காரியம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இத பண்ணி நான் அதை அடையணும்னு ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒண்ணு அடையறதுக்காகத்தானே ஒரு கர்மாவை பண்றோம், ஒரு ஃப்ரூட்டுக்காகத்தானே ஒரு ஆக்ஷன் பண்றான். ஒரு பலமும் எனக்கு தேவையில்லைன்னா நிச்சயம் அவாப்தான், எல்லாமும் கிடைக்கிறது. இருந்தாலும் மூலத்திலேயே எனக்கு வேண்டியது எனக்குடையதான பதார்த்தம் இல்ல, எது இருக்கோ அதை சிருஷ்டிச்சவன் நான். நானே சிருஷ்டி பண்ணி அதை நானே சாப்பிடணும்னு நினைப்பேனா? கிடைக்கலைன்னு கவலைப்படுவேனா? இல்ல. நானவாப்தமவாப்தவ்யம், அடைய வேண்டியது அடையாமல் இருக்கக்கூடியது இதுவரைக்கும் ஒண்ணும் இல்லை எனக்கு. அப்படி இருந்த நானே வர்த்தையே வச்ச கர்மணி, திருப்பி கர்மாவிலேயே இருக்கேனப்ப, உனக்கு தேரோட்டின் இருக்கேனே, இதை விட மோசமான காரியம் இருக்கா? தேரோட்டியா இருந்து இந்த பக்கம் போனா அங்கேயோ, அங்க போனா அங்கே போறது. சேனையோ அதபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேத்துதா, 2 சேனைகள் நடுவில் தேர கொண்டு போய் வைக்கலாம், வச்சுட்டு வச்சேன் சார் அப்படிங்கிறது. ஏன் நல்ல ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? அப்பா, ஒரு மனுஷனா இருந்து ஒரு உயர்ந்த நிலையில இருந்தா லோகத்துக்கு காட்டுறதுக்காக கர்மா பண்ணிக்கொண்டே இருக்கணும். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லப்படாது. சர்வதா சர்வகாலமும் ஞானம் நம்ம சரீர தோற்றம் நமக்கு இல்லாத பர்யந்தம், சரீரம் நான் எனக்குடையதான எண்ணம் எப்ப விட்டு போறதோ அது வரைக்கும் நல்ல கர்மாவில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். இதுதான் உயர்ந்தது அப்படின்னு கர்மயோகத்தினுடைய வசதி சொல்றாங்க. இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள் இன்னும் எதிர்கம் நவர்த்தேயம் ஜாது கர்மண்ய சங்கிருதா மம வர்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வதா புத்தீரே யுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதம் சங்கரஸ்ய ஜகத்சாஸ்யாம் உபஹன்யாமி மா பிரஜா. நானே பண்ணலைன்னா கர்மாவை லோகத்துல என்ன பண்ண தெரியுமா? கிருஷ்ணனே சந்தியாவந்தனம் மட்டும் சாயந்தரம் பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். நீ பண்ணலையேனப்பா அப்படின்னு ஆன கிடையாது. கிருஷ்ணனே சந்தியாவந்தனம் பண்ணலையே. ஜனங்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்க. ஜனங்களுக்கு தத்துவம் புரியாது. என்னது ரைட்டு என்னது தப்பு எனக்குரியதான விடையும் தெரியாமல் அவ மாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. ஆகையால் அப்படி அந்த நிலைக்கு நம்ம வரக்கூடாது. ஆகையால் நாம எப்பொழுதும் நல்ல வழியில இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்காகத்தான் நானும் கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கேன். தன்னையே திருஷ்டாந்தமா காட்டி எனக்கு சொல்லப்படுது. ஆகையால் அவசியம் கர்மா பண்ணணுங்கிற அம்சம் சொல்லப்படுவது.